إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். உலகத்து மனிதர்களின் கவனத்தை ஈர்த்த எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு மறைந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார். மக்களும் அவரை மறந்து விடாமல் இருப்பதற்காக ஒரு நினைவு சின்னத்தை வைத்திருப்பார்கள். நம் நாட்டிலே விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்த காந்தியடிகளின் நினைவாக ரூபாய் நோட்டுகளில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரியே அல்லது தியாகிகளாக இருந்தாலும் சரியே, அவர்களின் வாழ்வில் ஒரு பக்கமாக வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அவர்களுக்கு மறுபக்கம் என்கிற ஒன்று இன்றைய உலகிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் புரட்டுகிற பக்கமெல்லாம், வாழ்க்கையினுடைய பக்கங்களை புரட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் பக்கங்கள் எல்லாம் ஒரே பக்கமாய் வாழ்ந்த உன்னத மனிதர், இந்த உலகிற்கோர் அருள்கொடை, அழகிய முன்மாதிரி, காத்தமுன் நபியாக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. ஆக எந்த ஒரு மனிதனுக்கும் தனி வாழ்வு, பொது வாழ்வு, அதே போல குடும்ப வாழ்க்கை என்ற மூன்று வகையான வாழ்க்கை இருக்கும். ஆனால்
இந்த மூன்று வாழ்க்கையிலும் தூய்மையை மட்டுமே இந்த உலகிற்கு முன்மாதிரியாக தந்தவர்கள் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றைக்கும் எவருக்கும், ஏன் இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும், நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை தந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனா 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்திலே வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த முழக்கத்தை முழங்கி சிலைகளை வணங்கக்கூடாது, படைப்புகளை வணங்கக்கூடாது என்று படைத்தவனின் பக்கம் அழைத்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய தியாகங்களை ஏற்று நடந்தார்கள் தெரியுமா? பிறப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய தந்தையை இழந்தாங்க. தன்னுடைய தாயை 6 வயதிலேயே இழந்து விட்டவர்கள். பாசத்தையும் அன்பையும் அப்படியே கொட்டி வளர்த்த அவர்தம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் 8 வயதிலேயே மறைந்தார். அதற்கு பின்னால் அபூ தாலிப் அவர்களுடைய அரவணைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அனாதையாகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலே பார்க்கிறோம், அனாதைகளாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி போயிருக்கும் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்த திசையிலும் மாறி போகாத ஒரே திசையிலே, சத்திய பாதையிலே, அன்றைக்கு மொடா குடியர்களாக வாழ்ந்த அந்த அரபுலகத்திலே ஒரு சொட்டு மதுவை கூட அருந்தாத நிலையில், எத்தகைய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு பிட்டு கூட சொந்தமாகாத நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய ஒரு குடும்பத்திலே, குறைஷி கோத்திரத்திலே மிக அழகான முறையிலே அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆடுகளை சில காலம் மேய்த்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் வாணிகத்திலே ஈடுபட்டு நல்ல வருவாயை ஈட்டக்கூடிய நேரத்திலே அவர்தம் ஒழுக்கத்தையும், அவர்தம் ஒழுக்கம்னா எப்படிப்பட்ட ஒழுக்கம் தெரியுமா? அங்கிருந்த அந்த மக்கள் குறைஷிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது. அதனாலதான் அந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, அஸ்ஸாதிக் என்ற பெயரை வச்சாங்க. அஸ்ஸாதிக், வாய்மையாளர், உண்மையாளர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரர்களாக அந்த அரபுலகத்திலே இருந்த ஒரே மனிதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது மாத்திரம் கிடையாது, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை, அமானிதத்தை பாதுகாத்து அவர்களிடத்திலேயே திருப்பி ஒப்படைக்கக்கூடிய அந்த தன்மை படைத்தவர்களாக இருந்ததுனால மக்கால இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துலதான் தம் பொருளை நம்பி ஒப்படைச்சாங்க. அதனால அவருக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அல்-அமீன். அஸ்-சாதிக், அல்-அமீன் என்கிற அந்த பெயரை பெற்று வாழ்ந்தவர்கள் யார் தெரியுமா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை, மிகச்சிறந்த ஒழுக்கத்தையும் பார்த்த அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை தம்முடைய வாணிபத்திற்கு பாதுகாவலராக, அந்த வாணிப பொருள்களை எடுத்து சென்று விற்று வரக்கூடிய ஒரு நபராக, நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து அதிலே மிகப்பெரிய வருவாயை ஈட்டிய அவர்களது திறமையை கண்டு, அவர்களுடைய ஒழுக்கத்தை, அவர்களது ஒரு அடிமையாக இருந்த மைசரா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு, இப்படியும் ஒரு மனிதரா, அவர்கள் 2 முறை திருமணமாகி விதவையாக இருக்கக்கூடிய அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக யாருமே இருக்கக்கூடாது என்கிற ரீதியில் அங்கிருந்த அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய சொத்துக்கு, மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை தன்னுடைய மனைவியாக அடைய எத்தனையோ நபர்கள் முயன்றும் மாட்டேன் என்று மறுத்த இந்த அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்படிப்பட்ட ஒரு வாய்மையாளரா என்று அவரையே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து அவர்களிடத்திலே தூது அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதில் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 40வது வயதில் மணம் முடித்தார். மிகச்சிறந்த திருமண வாழ்க்கை. என்ன ஒரு அழகான வாழ்க்கை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பேற்று அவர்களை
அவர்கள் வளர்ந்து வருவதற்கு உதவிய அவர் தன் பெரிய தந்தை அபூ தாலிப் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தகவலின் அடிப்படையில் அவர்களிடம் இருந்த அவர்தம் மகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வீட்டிலே நான் வளர்க்கிறேன் என்று அழைத்து வந்து வளர்த்து வந்தார். அது மாத்திரம் கிடையாது, அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரரின் மகன் அபுல் ஆஸ் இவரையும் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து வளர்த்து வந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து சொந்தக்காரங்க வந்தாலே நம்ம என்ன செய்வோம், வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து அவர்கள் வீட்டுக்கு வந்தவங்களும் வரவேற்பாங்க. விருந்து மருந்து 3 வேலைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டிலேயே இவர்கள் வீட்டில் இருந்து 1 அவர்கள் வீட்டில் இருந்து 1 என்று 2 பேரை வளர்த்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணத்தின் போது ஒரு அடிமையாக பிடித்து வரப்பட்ட ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில கொடுத்தாங்க. அவர்களை அடிமையாக இல்லாமல் அவர்களை மிகச்சிறந்த முறையில் நடத்தியதால் அவருடைய அப்பாவும் அவருடைய சித்தப்பாவும் வந்து எங்கள்கிட்ட திரும்பி வந்துருங்கன்னு சொன்ன போது வரமாட்டேன், இந்த முஹம்மது அவர்களது வீட்டிலேயே இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் தன்னுடைய வளர்ப்பு மகனாக தத்து எடுத்துக்கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில இப்படி அன்பும் பாசமும் கருணையும் வளர்ந்து வந்தது. தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை எல்லாம் பேணி வாழ்ந்தாங்க. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மிக நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. ஏழைகளுக்கு உதவுனாங்க. வழிபோக்கர்களுக்கு எல்லாம் வசதிகளை செய்து கொடுத்தாங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் செல்வத்தை அள்ளி தந்தான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள், இந்த அரபுலக மக்கள், இந்த குறைஷிகள் அறியாமையிலே இருக்கிறார்களே, இருள் மண்டி கிடக்கக்கூடிய நிலையிலே அவர்களது வாழ்வு இருக்கிறதே என்று வருந்தி அப்படியே மனதிலே கலக்கம் கொண்டு ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய நூர் மலையில் இருக்கக்கூடிய ஹிரா என்கிற அந்த குகையிலே போய் தங்களது 38வது 39வது 40வது அவர்களது வயது முடிந்த அந்த காலத்திலே 3 வருடங்கள் ரமலானுடைய மாதத்திலே போய் தங்கி இருந்தார். அல்லாஹு தாலா 3வது வருடம் 40வது வயது முடிந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஹிராமலை குகையிலே இருந்த போது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். சூரத்துல் அலக்குனுடைய முதல் 5 வசனங்களை இறக்கினான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபியாக ஆகி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வர்றாங்க, தன்னுடைய மனைவிட்ட வர்றாங்க. தன்னுடைய மனைவிட்ட வந்து எனக்கு குளிருது, கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குளிர்கிறது, போர்த்துங்கள் என்று சொன்ன தன்னுடைய கணவருடைய வார்த்தையை கேட்டு போர்த்திட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆசுவாசப்படுத்தி கேட்கிறாங்க, என்னை அல்லாஹ் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நபியாக அனுப்பி இருக்கிறான் என்று சொன்ன போது நிச்சயமாக நீர் நபிதான், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற அந்த சத்தியத்தின் இந்த டிக்ளரேஷனை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதலிலே இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே நம்ம என்னன்னு செஞ்சிடக்கூடாது, நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ்களே அப்படித்தான் உருவாக்குறாங்க. யார் இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் யார்? உடனே என்ன செய்யணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா தோற்றுவித்தாங்க. அவங்களா இந்த மார்க்கத்தை தோற்றுவித்தது இல்ல. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் முதல்ல இறக்கனா இல்ல. எப்பொழுது இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரை படைத்தானோ, அவரின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அது முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே வழங்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா மனிதர்களில் புனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த நபிமார்களுக்கு அவர்களுக்கு வேத செய்திகளை வழங்கினான். அவனது புறத்தில் இருந்து அந்த எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் தந்தான். அதுதான் இஸ்லாம். நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுடைய ஷரியத் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். வணக்கத்திற்கு தகுதியானவனும் உரிமையானவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எவரும் எந்த பிரம்மாண்டமும் இல்லை. அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். அவன் ஏவிய எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வேண்டும். அவன் தடுத்த விலக்கிய அத்தனை காரியங்களை விட்டும்
விலகி வாழ வேண்டும் என்கிற சத்திய நாதத்தை, சத்திய முழக்கத்தை, அந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து தந்து வந்திருக்கிறான். அதே அந்த மார்க்கம் அங்கு மறைந்து இருண்டு போயிருந்த அந்த மக்கள் மத்தியிலே மறுபடியும் ஒளியேற்றி வைத்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒளியை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதராக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அதற்கு பின்னால் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டாங்க, ஸைத் பின் ஹாரிஸா ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல அவருடைய மிக நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த முதல் நாளிலேயே 4 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 4 பேரும் சத்திய மார்க்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி செய்தியாக வந்த அந்த முதல் நாளிலேயே 4 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய நண்பர்களை அழைத்து வந்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். ரகசியமாக 3 ஆண்டுகள் பகிரங்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது அல்லாஹு அக்பர், எவ்வளவு கொடுமைகள் தெரியுமா, எவ்வளவு இன்னல்கள் தெரியுமா, தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கொடுமைகள். அந்த சுடு மணலில், பாலைவன மணலில் கிடத்தப்பட்டு நிர்வாணமாக கிடத்தப்பட்டெல்லாம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க, அவங்க கொடுமை செய்யப்பட்டாங்க. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரும்பை உருக்கி அதிலே என்ன செய்வாங்க, கத்தி, அந்த வாள், இந்த இரும்பு, அந்த பொருள்களை எல்லாம் செய்வாங்க. அவர்கள் அந்த நெருப்பிலேயே போட்டு அப்படியே கருக்கினாங்க. இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்தும் கூட அதுல கொடுமைகளின் உச்சத்தில் போய் உயிரை இழந்த முதல் உயிர் தியாகியாக பெண்களில் இருந்தே வந்தார்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய அந்த உயிர் உறுப்பிலே, அவர்களுடைய அந்த மர்ம உறுப்பிலே ஈட்டியை வைத்து குத்தி வயிற்றோடு கிழித்து எடுத்தாங்க. அபூஜஹல் தியாகம் செஞ்சாங்க. அல்லாஹ்வை விட்டு விட மாட்டேன், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விட மாட்டேன், மற்ற யாரும் எவரும் எனக்கு இறைவன் கிடையாது என்று மறுத்தவர்கள். அதனால் அவங்க முதலிலே என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதானா. அதற்கு பின்னால் அவங்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, ஷஹீதானா. இப்படி இந்த ஷஹீதுகளின் மேலே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா உயர்ந்தவங்க செய்யலாம். சாதாரண நமக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்கல. என்ன சும்மா அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சாய்ஸ்ல வந்துட்டோம், சாய்ஸ்ல முஸ்லிம்களாக வந்துட்டோம். இதனுடைய அருமை பெருமைகள் தெரியாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர். அதான் உண்மை. குர்ஆன் சொல்ற குர்ஆன் என்னங்கிறது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான தூண். ஹதீஸ் முக்கியமான தூண் என்றான் சொல்லுவோம். ஆனா அவங்க வாழ்க்கை வரலாறு தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க அவங்க அம்மா ஆமீனா, அவங்க அப்பா அப்துல்லா. ஒரு சில வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு சில துணுக்குகளை, குறிப்புகளை மட்டும் வேண்டுமானால் சொல்லுவோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை படித்து அதிலிருந்து தாக்கங்களை, அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டங்களை பெற்றிருக்கிறோமானா இல்ல. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்ன காரணத்தினால் 13 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, மக்கால் 13 ஆண்டுகள். அதுல நபித்துவத்தினுடைய 7வது ஆண்டுல இருந்து 10வது ஆண்டு வரைக்கும் 3 வருடங்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டாங்க. சுஹ்பே அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் கணவாயில போய் தங்கினாங்க. பனு ஹாஷிம், பனு முத்தலிப் கோத்திரத்தை சேர்ந்தவர்களை சமூக பகிஷ்காரம் செஞ்சாங்க. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, உணவுப் பொருளை வாங்க முடியாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. எல்லாரையும் சமூக பகிஷ்காரம் செஞ்சு ஒதுக்கிட்டாங்க. அந்த புனிதமான 4 மாதங்களின் போது ஏதாவது கொஞ்சம் உணவுப் பொருளை வாங்கினா தான் சில நபர்கள் உதவி செய்ய வந்தாங்க, அவர்களையும் தடுத்தாங்க. கடைசியில அந்த சுஹ்பே அபூ தாலிப்ல இருந்த அந்த 3 வருட அந்த இது அவங்க காபத்துல்லாஹ்ல எழுதி வச்சு இவங்கெல்லாம் இது பண்ணக்கூடாது தீர்மானம் போட்டிருந்தது, ஒழிக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த கணவாயிலிருந்து வெளியே வர செய்தான் இவர்களை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த நபித்துவத்தின் 10வது ஆண்டில் ரஜப் மாதத்துல யார் இறந்தா, அபூ தாலிப் இறந்து போனாங்க. அவங்களுக்கு அந்த சமூகத்திலே பாதுகாப்பு வழங்கி தன்னுடைய
தம்பி மகனை எல்லாம் தன்னுடைய மகனாக இருந்து தான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் கூட அந்த கொள்கைக்கு பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் அந்த நபித்துவத்தினுடைய அவங்க எல்லாம் முஹர்ரம் மாதம் வெளியே வந்தாங்க. ரஜப் மாதத்துல அவர் இறந்துட்டார். அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரமலானுடைய மாதத்துல மௌத்தானார். ரெண்டு இழப்பும் தாங்க முடியாத இழப்பு. அந்த ஆண்டைய ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவாங்க, துயர ஆண்டை என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்த அந்த நேரத்துல போனாங்க, தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து விட மாட்டோமா என்று என்ன செஞ்சாங்க, முயன்றாங்க. 10 நாட்கள் சொன்னாங்க. 10 நாட்களும் ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளல. 10ஆவது நாள் ரோட்ல 2 பக்கமும் நின்று கொண்டு கல்லை தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய வளர்ப்பு ஸைத் பின் ஹாரிசாவை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இந்த ஸைத் பின் ஹாரிசா கல்லை எறிகிற போது தன்னுடைய முதுகெல்லாம் கொடுத்து கேடயமாக ஆக்கியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை நோக்கியே எறிஞ்சாங்க. அவருடைய கால் இரத்த கலரியாச்சு. அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் பின் ஹாரிசாவும் ஓடி 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 வந்து ஒரு திராட்சை தோட்டத்துல, உத்பா ஷைபா அவர்களுடைய திராட்சை தோட்டத்துல வந்து விழுந்தாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் இந்த மக்கள் மத்தியிலே நான் மதிப்பிழந்து இருப்பதையும் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நீ மட்டும் என் மீது எல்லோர் மீதும் கருணை காட்டுபவன் நீதான், எனக்கும் கருணை காட்டக்கூடியவன் நீதான். நீ மட்டும் கருணை காட்டாவிட்டால் நீ என் மீது எந்த கோபமும் கொள்ளாமல் இருந்தால் எனக்கு இந்த துன்பத்தை அனுபவிப்பதிலே எந்த விதமான கஷ்டம் கிடையாது. ஆனாலும் கூட நான் சுகத்தையே நாடுகிறேன். யா அல்லாஹ், எனக்கு நீ சுகத்தை தா என்பதாக கேட்டாங்க. அல்லாஹ் அனுப்புனான் ஜபல் மலக்குல் ஜிபால் அனுப்புனான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட ஜிப்ரீல் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மலக்கு அனுப்பி இருக்கிறான், மலைகளின் மலக்கு அனுப்பி இருக்கிறான். அவர் கேட்டாரு, நான் இவர்களை இந்த மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய தாய் மக்களை நசுக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை உருவான எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல, இவங்களை நசுக்காதீங்க. இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த தீனை மிகச் சிறந்த முறையிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு தாயே. அன்பார்ந்த சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேராஜுக்கு அல்லாஹு தாலா அதன் பொருட்டால் மேராஜுக்கு அனுப்பிட்டு போனான். அல்லாஹ் அழைச்சிட்டு போனான். ஒரு ஆறுதலும் தேர்தலையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதா கடைசியில மதீனால இருந்து ஒரு 6 இளைஞர்கள் வந்தாங்க. நபித்துவத்துடைய 11ஆவது ஆண்டு ஹஜ்ஜி சமயத்துல வந்தாங்க. அஸத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு தலைமையில வந்தாங்க. வந்தவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மக்கள் ஏற்கனவே காதுல கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு வார்த்தை. யூதர்கள் சொல்லுவாங்க, மதீனால யூதர்கள் வந்து தங்கி இருந்தாங்க. மதீனால அந்த நேரத்துல யூதர்கள் வந்து தங்கி இருந்தாங்க. யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, கடைசி நபி, இறுதி நபி வருவார், எங்களிலிருந்து வருவார். அவர் வருகின்ற அந்த காலகட்டத்தில் உங்களை நாங்கள் கொலை செய்வோம். இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பிடிச்சு போன அந்த அஸத் ஜுராரா அங்க வர்றாங்க. நான் தான் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கப்புன்னு பத்திக்கிடுச்சு. இந்த இறுதி தூதரை தானே அவர்களுடைய சமூகத்தில் வருவார்கள் என்று யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அங்கிருந்து போனாங்க. அடுத்த வருடம் 15 பேரோட வந்தாங்க. நபித்துவத்துடைய 12ஆவது ஆண்டுல அவர்கள் அத்தனை பேருமே முஸ்லிம்களாக மாறினாங்க. அல் முக்ரி என்று சொல்லக்கூடிய முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சிட்டு போனாங்க. அதற்கு அடுத்த வருடம் 75 பேர் வந்தாங்க. நபித்துவத்துடைய 13ஆவது ஆண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து கெஞ்சினாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் இந்த மக்கால இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறோம். ஏன் இந்த மக்கால கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு சில மக்களை அனுப்பி வச்சாங்க. நீங்க வந்துருங்களேன், மதீனாவுக்கு வந்துருங்களேன், மதீனால உங்களை நாங்க நல்லா பாத்துக்கிறோம், யார சொல்லலாம், நீங்க வாங்க யார சொல்லலாம். அவங்க வாக்கு வாங்கினாங்க. அவங்களிடத்துல ஒப்பந்தம் வாங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்கபா என்கிற அந்த இடத்துல முதல் வருடம் 12ஆவது வருடம் ஒரு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. 2வது வருடம் 13 நபித்துவத்தை 13ஆவது ஆண்டுலையும் ஒரு ஒப்பந்தம் வாங்கி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெம்பானாங்க. மக்களை நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போங்கன்னாங்க, நம்பிக்கை வச்சாங்க. தனக்கும் அந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்ய அல்லாஹ் அனுமதி வழங்குவான். அப்படி அனுமதி கிடைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உயிர்தம் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹிஜ்ரத் செஞ்சு அங்க போனாங்க. குபால முதல்ல தங்கினாங்க. அங்க ஒரு பள்ளிவாசல் நிர்மாணித்தாங்க. அதான் மஸ்ஜிதுல் குபா. அதற்கு பின்னால் மதீனாவுக்கு போனாங்க. மதீனால ஒரு பள்ளியை கட்டினாங்க, மஸ்ஜித் நபவி. முதல்
1.5 ஆண்டுகள். முதல் 1.5 ஆண்டுகள்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்ன தெரியுமா? எப்படி மக்களிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகான முறையில் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன் உண்மையான முஃமின் அல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன ஹதீஸா இருக்கு பார்த்தீங்களா, இருக்குது இல்லையா? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் வெறும் தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், இதுதான் மக்கால அவங்க அல்லாஹ் இறக்கிய ஆயத்துகள். இங்க ஃபுல்லா எல்லாம் ஹக்காம்கள், சட்டங்கள். ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த சட்டங்களை எல்லாம் மதீனாவிலே அல்லாஹ் தஆலா இறக்கினான். 1 வருடம் அல்ல, 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்தாங்க. அங்கு போர்கள் நடந்தது, பத்ர் போர் நடந்தது, உஹது போர் நடந்தது, ஹந்தக் நடந்தது. அதே மாதிரி நிறைய யுத்தங்கள் நடந்தது. அல்லாஹ் தஆலா ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவையும் வெற்றி கொள்ள செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கை, எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். ஏதோ சும்மா குர்ஆனுடைய ஆயத்துகள் வந்துச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் என்கிற பொறுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும். ஞாபகம். அதனாலதான் நான் அடிக்கடி சொன்னேன், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இந்த வார்த்தை இந்த குர்ஆனுடைய ஆயத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, எப்படி உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் அழுத்தி சொல்றான். எப்படி உங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருந்து அத்தனையையும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அதே போல மற்ற மக்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கத்தான், மற்ற மக்களுக்கு நீங்க ரோல் மாடலாக இருக்கத்தான் நீங்கள் உம்மத்தன் வஸதாவாக முன்மாதிரி சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்மளை பார்த்து தான் இந்த ஆயத் சொல்லு. நாம யாரு? We should be a role model for all of us, like Prophet Muhammad sallallahu alaihi wasallam. நம்மள யார் தெரியுமா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இந்த உலகத்துல வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்களோ, அதே போல மற்ற எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க மட்டும்தான் நம்மள அல்லாஹு தஆலா இந்த முஃமினாக முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சும்மா கிடையாது. ஏதோ சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம்னு போறதுக்கா? whether you are a role model like Prophet sallallahu alaihi wasallam, yes you are a Muslim. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க முஸ்லீம். இல்லைன்னா சும்மா பேருக்கு முஸ்லீம் சொல்லுவாங்களே, நாம்கி வாசம் சொல்லுவாங்க, பேர் அளவில் முஸ்லிம்கள் நீங்க. உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் கிடையாது. எப்பொழுது ஹராம் ஹலால் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அதே போல அப்படியே நீங்கள் பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க தான் முஸ்லீம், அவங்க தான் முஸ்லீம். சும்மா எல்லாம் முஸ்லீம்லாம் பேர்ல எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பேர்ல இருந்தீங்கன்னா அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட அதுல நீங்க வரமாட்டீங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்ய, சத்திய மார்க்கத்தை நாமும் நம்ம ஏற்று நடக்கிற போதே பார்க்கிற அந்த பார்வையிலே அவங்க சொல்லணும், என்ன ஒரு அழகான மனிதன், என்ன ஒரு அழகான மார்க்கத்தை கொண்டு இருக்கிறான், எவ்வளவு உதவி செய்கிறான், எவ்வளவு அன்போடு இருக்கிறான், எவ்வளவு பாசத்தோடு இருக்கிறான், மனைவியோடு பாசத்தோடு இருக்கிறான், மற்ற சகோதரன் சகோதரியோட பாசத்தோட இருக்கிறான், பெற்றோரோட பாசத்தோட இருக்கிறான், அண்டை வீட்டுக்காரனோட பாசத்துல இருக்கிறான். ஹராமான அந்த மோசமான பாவமான காரியங்களின் பக்கம் போறதே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையானது மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவமான காரியங்கள்ல இருந்து தடுக்கணும். இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமா பாவங்களை செய்றீங்க. இது எப்படி சாத்தியம்? செய்தா கூட அதுல இருந்து அப்படியே பதற வேண்டாம். நஃப்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு என்ன தெரியுமா? நஃப்ஸ் அல் அம்மாரா, இன்னொன்னு நஃப்ஸ் அல் லவ்வமா, 3 நஃப்ஸ் அல் முத்மஇன்னா, 3 இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நஃப்ஸ் அல் அம்மாரா என்ன தெரியுமா? பாவங்களை மட்டுமே எண்ணி எண்ணி அதிலேயே அவனை மூழ்கடித்து அதிலேயே அவனை ஆக்கி வழிகெடுத்து நாசமாக்கக்கூடிய நஃப்ஸ். அந்த நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நடுவுலதான் ஒரு பாதை இருந்துகிட்டே இருக்கும். இந்த நஃப்ஸ் அல் அம்மாரா உன்னை நினைச்ச உடனே அந்த ஷைத்தான் ஓடி வருவான்.
என் ஃப்ரெண்டு நினைச்சிட்டான், ஓடி வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி பாவியாக்கி எடுத்தா விடும். நெக்ஸ்ட் நப்ஸ் அல்லவாமா, பதறும். பாவம் செஞ்சிட்டோன்னே பதறும். ஒரு முஸ்லீமனுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும். ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் முஃமின் எப்படி இருக்க மாட்டான்? ஈமான் கொண்ட நிலையில இருக்க மாட்டான், செஞ்சிருவான், ஆனா பதறும். அந்த நப்ஸ் இருக்கணும். ரெண்டாவது நப்ஸாவது இருக்கணும், பதறணும், துடிக்கணும், கவலைப்படணும். தப்பு பண்ணிட்டேன், பாவத்தை பண்ணிட்டேனே என்று அப்படியே துடிக்கணும். அந்த நப்ஸ் அல்லவாமா. அடுத்த என்ன தெரியுமா? உடனே தௌபா செய்வான். யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன், யா அல்லாஹ், பாவம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், நான் மன்னிச்சிரு யா அல்லாஹ். தௌபாவுடைய ஷர்த்துகள் அப்படியே பேணி அப்படியே தௌபா செய்து அதுல இருந்து மீண்டுருவான். இப்படி மீண்ட போது அந்த நப்ஸ் என்னவாயிரும்? நப்ஸ் அல் முத்மஇன்னா. அது என்ன ஆயிரும்? அப்படியே தூய்மையான, அமைதி அடைந்த, அல்லாஹின் பக்கம் நெருங்கிய அந்த நப்ஸ் ஆயிரும். அப்படித்தான் வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பண்ணிச்சிருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யணும்? மன ஈச்சைய அப்படியே விரவி பரவ விட்டுட்டு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தா ஹவ் வி ஆர் எ முஸ்லிம். எப்படி முஃமின்? முதல்ல முஸ்லிமே இல்லை, அதுக்கப்புறம் என்ன முஃமின்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் நரகத்தின் படுகொலியில் விழ இருந்தாங்க. அவர்களுடைய இடுப்பை பிடித்து இழுத்து நரக படுகொலியில் இருந்து அவர்களை மீட்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். அல்லாஹு அக்பர். அந்த வழி இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுகிறோமா? சிந்திச்சு பாருங்க, தயவு சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. அப்படி அல்லாத வழிகளை எல்லாம் மறந்துருங்க, நிறைய மறந்துருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். யாரு இந்த முஹம்மது என்று சொன்ன எவ்வளவு டாபிக் இருக்கு தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள், மணிக்கணக்கா பேசலாம். எவ்வளவு அருமையான மனிதர். அதனாலதான் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் அல்லாத ஒரு அறிஞர் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து மரணித்த 100 நபர்களை தேர்ந்தெடுத்து, மிகச்சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து அதுல முதல் இடத்தை நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். சும்மாலாம் கொடுக்கல. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் இந்த 100 நபரை தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 நபர்களில் முதன்மையான கொடுத்தா எவ்வளவு சிறந்த அந்த ஆளு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியலையே, அந்த ஆளு கொடுத்திருக்கிறாரு. தி பெஸ்ட் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியுதா? சாதாரணமா கடந்து போறோம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து தெரிந்து அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களான ஹதீஸ்களை அதன் அடிப்படையில ஹராம் ஹலால பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களினால் தண்ணீர் புகட்டப்படும். இல்லைன்னா கிடைக்காது. சுஹ்கன் சொல்லி மலக்குமார்களும் திருப்பி அனுப்புவாங்க, தள்ளுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தள்ளுவாங்க. இங்க மாத்திரம் இல்லைங்க, இப்படி நடந்தால் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் கிடைக்கும், அவருடைய சிபாரிசு கிடைக்கும். அங்க வந்து விழுந்து விழுந்து சிபாரிசு செய்வாங்க. யாரு? நம்முடைய நபி காத்தமன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையினுடைய அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாளில் அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இந்த உம்மத்துக்காக அப்படியே துடிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க. ஒரே ஒண்ணை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஓதுறாங்க, ரப்பி இன்னஹுன்ன அல்லல்ன கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். எனது இரட்சகனே, திண்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. திண்ணமாக இந்த சிலைகள் பெரும்பாலான மக்களை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர்கள் என்னை பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் என்னை சார்ந்தோர் ஆவர். யார் எனக்கு மாறு செய்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திட்டாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. சொல்லிட்டு கேட்கிறாரு, நீயே மிக்க மன்னிப்பவனும் நிகரில்லாத அன்புடையவனும் ஆகும். அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு விட்டாங்க.
இப்படி எல்லாம் என்னை பின்பற்றாதவர்களுக்கு நீ தண்டனையை கொடுத்துருன்னு சொல்லாம, தன்னை கொடுத்துறாதேன்னு சொல்லாம அவங்க அப்படி நிக்கிறாங்க. அடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறாங்க, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அவர்களை, யார? பாவிகளை நீ தண்டித்தால் அவர்களும் உன் அடியார்களே, அவர்களை நீ மன்னித்து விட்டால் அப்படியே விட்டாங்க. நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வானத்தின் பக்கம் என்ன செஞ்சாங்க? வானத்தின் பக்கம் இல்ல, தன்னுடைய கைகளை அப்படியே உயர்த்துறாங்க. உயர்த்திட்டு யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் அழுகிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அழுகிறாங்க, துடிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பிட்டு, ஜிப்ரீலே என்னன்னு கேட்டுவாங்க இந்த முஹம்மதுட்ட. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விசாரிக்கிற போது சொல்றாங்க, ஜிப்ரீலே என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் என்ன ஆக்குவானோ என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் சொன்ன போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீலே உமது உம்மத்தின் விஷயத்தில் நீர் திருப்தியும் வண்ணம் அல்லாஹ் நடந்து கொள்வான். நீர் கவலை அடையக்கூடிய வகையிலே ஒருபோதும் அல்லாஹ் நடக்க மாட்டான். அல்லாஹு அக்பர். நமக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. நமக்கு அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஆறுதலாக சொன்ன வார்த்தை இது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மீண்டும் பாவம் செய்த அந்த நிலையில் இருந்தால் அதை தௌபா செய்து மீண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில், வழிமுறையில் வாழக்கூடிய மிகச்சிறந்த மக்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களை எண்ணி ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.